முதலேழு வள்ளல்கள், இடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் தான் 7 பேரை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த காலகட்டத்துல வள்ளல்களை எண்ணில் அடக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறது சாட்சி. ரொம்ப அழகா தன்னுடைய அனுபவங்களை நம்ம இலக்கிய அமைப்பிற்கு எவ்வளவு அவசியம், எவ்வளவு விரைவாக இந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன என்பதையும் நமக்கு சொல்லி, ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்லி, தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லி, ஐயா அவங்க தானம் செய்யுங்க, தர்மம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தையும் சொல்லி தலைமை உரையை மிக நேர்த்தியாக மனது கொள்ளும்படி அழகாக நமக்கு கொடுத்தாங்க. ஐயா நீங்க சொன்னது போல எங்களுக்கு சங்கடங்கள், இந்த நிலவரம் தெரியும் எங்களுக்கு. இப்ப இந்த மெட்ரோ எடுக்க போறதுனால இருக்கக்கூடிய நிலவரம் எங்களுக்கு தெரியும் என்றாலும் உங்கள் மீது எங்களுக்கு அதீத மதிப்பும் மரியாதையும் உண்டு. நீங்கள் எந்த சூழலிலும் எங்களுக்காக எல்லாமே செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் அந்த எண்ணமும் எங்களுக்கு நிறைவாக இருப்பதால் உங்களுக்கு எந்த துன்பமும் வந்து விடாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் நாங்க வேண்டிக்கிறோம் ஐயா. இந்த சிக்கல் முழுமையாக இருந்தது பாதியாக குறைந்திருக்கிறது, பாதியாக இருப்பது முழுமையாக குறைந்து உங்களுக்கு துன்பமே வராது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா எங்க மனசு நிறைஞ்சு நாங்க அதை சொல்றோம் ஐயா. அருமையான தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லேட்டஸ்டா எனக்கு நேத்து கிடைச்ச நியூஸ், ஒரு கலெக்டர் இருந்து உங்களை பத்தி விசாரிச்சாங்க. உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கா, இந்த இடத்தை தேடி உங்களுக்காக வர்றாங்களா, அந்த இடத்த நாங்க கண்டிப்பா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம் சார். அந்த வார்த்தை வந்திருக்கு. அப்போ நான் பண்றது சர்வீஸ். அந்த வார்த்தை வந்ததுனால நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக இன்ஸ்பெக்ஷன் பெரிய பெரிய அவங்க எல்லாருமே வர்றாங்க. இந்த இடத்த நம்ம கண்டிப்பா விட்டு கொடுப்போம்னு. சோ இவ்வளவு இருந்தும் நான் அதை சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லிட்டேன். சாரி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு மனது நிறைவடைந்து விட்டது. கவிஞர்கள் சொன்னா அது பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் நம்முடைய எண்ணம். உடனே பதில் சொல்றாங்க ஐயா. உள்ளத்து உள்ளது கவிதை. மிகச்சிறப்பான நேர்த்தியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையினுடைய வலிமை மிக ஆழமாக செல்லும் அப்படிங்கிறது கவிதையினுடைய வரையறையாக சொல்லப்படுகிறது. இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் ஐயா அந்தமான் கல்வித்துறையினுடைய மேலாள் இணை இயக்குனர் முனைவர் அந்தமான் மா சுப்பு ஐயாராஜு ஐயா அவர்கள், மன்னிக்கணும் ஐயா, ஐயாராஜு ஐயா அவர்கள். அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய அன்பு, அவர்கள் பேச்சு, அவர்களுடைய சொல்லின் ஆழம் கவிஞர்களை ஊக்கப்படுத்தி இருக்கும். இன்று அவர்களுடைய தலைமையும் நம்மளை ஊக்கப்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி, இதை கேட்ட உடனே குழந்தைக்கான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது தெரியுது. அந்த தலைமையை ஏற்று எங்களுக்கு கவியரங்கத்தை நடத்தி தருமாறு அன்போடு ஐயாவை வேண்டுகின்றோம். வணக்கம். பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் எனும் முக்கணிகளாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் குரலில் நிமிர்ந்து நிறைந்து சிறந்து ஔவையின் வாய்மொழியில் தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கங்களால் வளர்ந்து பாரதியின் வைர வரிகளால் மிளிர்ந்து பல மொழிகள் பிறப்பதற்கு தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கமாக நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையாய் திகழ்ந்து நம் வாயில் தவழுகின்ற தமிழை வணங்கி உரையை தொடங்குகிறேன். இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இதை நான் பல நாட்களாக எதிர்பார்த்ததும் உண்டு. உடனே ஒத்துக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு
தலைமை ஏற்றிருக்கிற புதுக்கையன் ஐயா அவர்கள் இன்றைய நிலவரத்தை சொன்னார்கள். பேசுகிற போது சொன்னார்கள், நான் என்ன தலைப்பில் பேசுவது என்று. ஆனால் பேசிய பேச்சு எல்லாமே குழந்தைகளை மையமாக வைத்துத்தான், குழந்தைகளுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதை மையமாக வைத்துத்தான் பணியாற்றுகிறேன் என்பதை அழகாக சொன்னார்கள். வரவேற்புரை நிகழ்த்திய செல்லப்ப ரெட்டியார், நான் அவரை செலிபிரிட்டின்னு தான் சொல்றேன். ஏன்னா ஆரம்பத்துல வந்தப்போ செல்லப்ப ரெட்டின்னு சொன்னாங்க. அது என்ன பேருன்னு எனக்கு புரியல. அன்னையில இருந்து அவருக்கு செலிபிரிட்டி அப்படின்னு தான் நான் மனசுல வச்சிருக்கிறேன். அவரும் அருமையாக வரவேற்புரை சொன்ன போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். இங்கே வந்திருக்கிற பலரை அவர் மூலமாக நான் நன்றாக அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. இன்றைய நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற மதிப்புக்குரிய பாபு அவர்கள் எனக்கு புதியது. நான் அவரோடு இதுவரை அறிமுகம் ஆகாதவன். அவருடைய உரையும் சிறப்பாக இருக்கும் என்று அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். ஆக இன்றைய கவிதையினுடைய தலைப்பு குறு குறு நடந்து சிறுகை நீட்டி. வருகிற 14ஆம் நாள், நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தினம். அதனை கருத்திலே வைத்துத்தான் இப்போது குறு குறு நடந்து சிறுகை நீட்டி என்று தலைப்பை தந்திருக்கிறார்கள். பெரும் பேர்களிலெல்லாம் மக்கள் பேருக்கு சிறந்த ஒரு பேரு இல்லை. அதனால தான் அதை பேரு என்று சொல்கிறார்கள். நாம் விரும்பி சம்பாதிப்பதோ ஈட்டுவதோ அல்ல, அது நமக்கு வந்து வாய்க்கப்பெற வேண்டும். நாம் பெறுகின்ற பேர்களிலெல்லாம் பெரும் பேராக திகழ்வதனாலேதான் அதை மக்கட்பேறு என்று சொல்கிறோம். ஒரு காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு மையங்கள் இருந்தன ஏராளமாக நகரங்கள் தோறும். அந்த குடும்ப கட்டுப்பாடு மையங்கள் எல்லாம் இன்றைக்கு கருத்தரிப்பு மையங்களாக மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை பாண்டிய அரசன் அறிவுடை நம்பி 188வது பாடலாக இந்த அகநானூற்று பாடலை பாடியிருக்கிறார். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைபெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடுசில் மெய்பட விதித்து மயக்குறு மக்களை எல்லோர்க்கு மயக்குறை மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. அவர் சொல்ல வருகிற சிறப்பு, எத்தனை செல்வங்களை படைத்திருந்தாலும் உன் வீட்டிலே மழலை செல்வம் மக்கள் செல்வம் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்நாள் பயனற்ற நாளாக மாறிவிடும் என்று குழந்தையினுடைய பெருமைகளை சொல்லுகிறார். இதை நான் சற்று வேறு விதமாக சிந்திக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு நிலையங்கள் எல்லாம் மகப்பேறு, அதாவது கரூர் நிலையங்களாக மாறிவிட்டது என்று சொன்னேன் அல்லவா. இன்றைய காலச்சூழலில் இந்த மக்கட்பேரை பெறாத தம்பதியர் பலர் இங்கே வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அறிவுடை நம்பியினுடைய இந்த பாடல் சிறு மன வருத்தத்தை அவர்கள் மனதிலே எழச் செய்யலாம் என்பதற்காக இந்த பாடலை, அறிவுடை நம்பியினுடைய பாடலை நான் சற்று மாற்றி யோசிக்கிறேன். அவன் எப்படி சொல்லி இருப்பான், இப்படித்தான் சொல்லி இருப்பான் என்று இதுவரை நாம் நினைத்து வருகிறோம். மக்கள் செல்வம் இல்லை என்றால் உன் வாழ்நாள் பயனற்ற நாளாக போய்விடும் என்றுதான் சொல்லி இருக்கிறான் என்றுதான் நாம் பேசி வருகிறோம். நான் கருதுவது என்னவென்றால், அவன் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட இப்படி சொல்லி இருப்பதாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்கட்பேறு வாய்க்கப்பெறாத பெற்றோர்கள் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக இதே பாடலை ஒரு புதிய கோணத்திலே நான் நடுகிறேன், புதிய பார்வையோடு. என்னவென்றால், படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் ஒரு பாக்கியத்தை நீ பெற்றிருந்தாலும் கூட மயக்குறு மக்களை பெற்ற இல்லோர்க்கு, இல்லத்தோர்க்கு, மயக்குறு மக்களை
பெற்ற இல்லத்தோர்க்கு, இல்லோர்க்கு என்று நான் கொள்ளவில்லை, இல்லாதவர்கள் என்று நான் கொள்ளவில்லை, மக்களை பெற்ற இல்லத்தோர்க்கு, எந்த வீட்டிலே குழந்தை செல்வம் இருக்கிறதோ அந்த வீட்டிலே பயக்குறை, குறைபாடுடைய பயன் பெறுகிறோம். பல வகையில நாம் பயன்பெறுகிறோம். அந்த பயனிலே ஏதேனும் குறை இருந்தால் குறைபாடுடைய பயன், அதை பயக்குறை என்று சொல்லலாம். பயக்குறை இல்லை வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லி இருப்பானோ என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களிடம் சொல்லுகிறேன், மக்களை பெற்ற இல்லத்தோர்க்கு பயக்குறை இல்லை வாழ்நாளிலே என்றுதான் அந்த பாண்டியன் அறிவுடை நம்பி சொல்லி இருப்பானோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதற்கு ஆதாரமாக ஒரு திருக்குறள் ஒன்றையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார், உயிர் நீப்பர் மானம் வரின். இதுல ஒரு 2 சிக்கல்கள் இருக்கிறது. கவரிமா அன்னார் என்றுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பெரும்பாலானோர் கவரிமான் என்று சொல்லிவிட்டார்கள். கவரிமான் அல்ல, கவரிமா அன்னார் என்பதுதான். நான் கவரிமான் பரம்பரை, எனக்கு ஒரு முடி உதிர்ந்தால் கூட நான் உயிரை விட்டு விடுவேன், அப்படிப்பட்ட கவரிமான் பரம்பரை என்று சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல, கவரிமா அன்னார். வட மாநிலங்கள இமயமலை சாரலில் வாழக்கூடிய ஒரு விலங்குதான் கவரிமா. அது குளிரை தாங்குவதற்காக இயற்கையாகவே அதன் உடல் முழுவதும் நிறைய முடி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த முடியை இழந்து விட்டால் அந்த குளிரை தாங்க முடியாமல் அந்த விலங்கு இறந்துவிடும். ஆகையினாலே கவரிமான் அல்ல, கவரிமா என்பதுதான் பொருள். இதுல கடைசி வரியாக உயிர் நீப்பர் மானம் வரின் என்று முடிக்கிறார் திருவள்ளுவர். மானம் வந்தால் நான் உயிரை விட்டு விடுவேன், இது பொருத்தமாக இல்லையே. மானம் போனால் உயிரை விட்டு விடலாம், மானம் வந்தால் ஏன் உயிரை விட வேண்டும்? அப்படி சொல்லி இருப்பாரா என்றால் இல்லை. அங்கே ஒரு சொல்லை நாம் புதிதாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என்னவென்றால், உயிர் நீப்பர் மானம், மானத்திற்கு கேடு வரின் அல்லது இழுக்கு வரின். வரின் என்பதற்கு முன்பாலே இழுக்கு அல்லது கேடு என்ற ஒரு சொல்லை நாம் போட்டால் அதுதான் பொருத்தமான பொருளை தரும். அது தொல்காப்பியத்திலே அந்த இலக்கண வரைமுறைக்கு சொல் வருவித்தல் என்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அறிவுடை நம்பியினுடைய பாடலிலே முடிவாக நாம் எப்படி கொள்ளலாம் என்றால், மக்கள் செல்வம் உடைய இல்லத்தார்க்கு வாழ்நாளிலே குறை என்பதே இல்லை, மகிழ்வாக வாழ்வார்கள் என்று ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக அவன் சொல்லியிருக்கிறான் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்போது நம் கவியரங்கத்திற்கு வருவோம். கவியரங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? கவிதை என்றால் என்ன? பலர் அவரவர்கள் கருத்திற்கேற்ப சொல்லி இருக்கிறார்கள். உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று நாமக்கல் வே. ராமலிங்க பிள்ளை அவர்கள் பாடுகிறார்கள். அதுபோல தமிழ் கவிஞர்கள் நிறைய பேர் தங்களுடைய விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு ரஷ்ய கவிஞன் என்ன சொல்கிறான் என்றால், கவிதை என்பது நம் முன்னே வந்து பணி செய்கிற ஒரு பணியாளனை போல நிற்க வேண்டும். நான் அவனை அழைத்து இதை செய் அதை செய் என்று சொல்லக்கூடாது. அவன் நம் முன்னே வந்து ஒரு பணியாளனை போல நிற்க வேண்டும். கவிதை என்பது நாம் வார்த்தைகளுக்காக காத்திருக்க கூடாது. வார்த்தைகள் நம்மிடம் வந்து கெஞ்ச வேண்டும். என்னை எடுத்துக்கொள் என்று கெஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அது வந்து நம்மை தட்ட வேண்டும், மனதை தட்ட வேண்டும். எப்படி என்றால், பல நாள் பழகிய நண்பன் ஓடி வந்து நமக்கு உதவுவதை போல இருக்க வேண்டும். அதுதான் கவிதை என்று ஒரு ரஷ்ய கவிஞன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நாம் யோசித்து யோசித்து பல நாட்களாக உட்கார்ந்து இந்த சொல்ல போலாமா அந்த சொல்ல போலாமா அடித்து திருத்தி எழுதுவது கவிதை அல்ல. கவிதை வருகின்ற சொற்கள் எல்லாம் நம் முன்னே வரிசை கட்டி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கவிதைகளை எழுதுகிறவன் மட்டும் கவிஞன் அல்ல, ஒரு தலைமுறைக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லுபவன் கவிஞன். ஒரு தலைமுறைக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லுபவன் கவிஞன். ஆனால் தன் கவிதையில்
பல தலைமுறைகளை படைத்தால் அவன் மகாகவிஞன், மாக்கவிஞன். பாரதியார் அப்படிப்பட்டவர் தான். தன்னுடைய கவிதைகளில பல தலைமுறைகளை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவிதை. இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். கவிதைகளுக்கு வரவேற்பு இருக்கிறதா என்றால் உண்மையா சொல்ல போனால் வரவேற்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஹாரி பாட்டர் என்ற ஒரு நாவல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹாரி பாட்டர் நாவலை எழுதிய ஒரு J.K. ரவுலிங் என்ற ஒரு பெண்மணி, அவருடைய நாவல் ஒரு 7 சீரீஸா வந்தது. ஒவ்வொரு சீரியலுக்கும் எப்ப வரும் என்று மக்கள் காத்து கிடந்தார்கள். அந்த நாவலுக்கு அவ்வளவு வரவேற்பு. இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்து அரசியால் கூட அதை முன்பதிவு செய்து காத்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு வரவேற்பு இந்த நாவலுக்கு இருந்தது. இந்த நாவலுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அதை தாண்டிய, அதை விஞ்சிய ஒரு வரவேற்பு ஒரு காலத்தில் கவிதைகளுக்கு இருந்தது, கவிஞர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. ஏனென்றால் ஒரே நோக்கில் ஒரே போக்கில் கவிதைகளை படைத்து அவர்கள் பாலும் புளித்தது என்பது போல புளித்து விட்டார்கள். ஆகையினாலே நாம் இப்போது படைக்கிற கவிதைகள் புதிய சிந்தனை உடையதாக, புதிய பார்வை உடையதாக, புதிய போக்கை உடையதாக அமைய வேண்டும் என்று இன்றைய கவிஞர்களாக இருக்கிற ஈரோடு தமிழன்பன், மு. மேத்தா, சொர்க்கோ அப்துல் ரஹ்மான் இவர்கள் எல்லாம் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், உன்னுடைய கவிதை படைப்பு ஒரு புதிய சிந்தனையை, புதிய பார்வையை, புதிய நோக்கத்தை, புதிய வெளிப்பாட்டை உணர்த்துவதாக அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை சொன்னால் மிக எளிதாக உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். பார்வையில ஒரு புதிய கோணம் இருக்க வேண்டும். எதை பார்த்தாலும் ஒரு புதிய கோணத்தில், எல்லோரும் பார்க்கிற பார்வை என்று இல்லாமல் நாம் ஒரு புதிய கோணத்திலே அந்த செயலை பார்க்க வேண்டும். சிந்தனையில் நமக்கு புதுமையான ஒரு சிந்தனை உருவாக வேண்டும். எல்லோரும் சிந்திப்பதோ அல்லாமல் ஒரு மாற்று சிந்தனையாக நம் சிந்தனை அமைய வேண்டும். அதை வெளிப்படுத்துவதில், கவிதையை படைப்பதில் ஒரு புதுமை போக்கு இருக்க வேண்டும். அதிலே மெய்ப்பாடுகளும் நவரசங்களும் விழுந்து நிற்க வேண்டும். அப்போதுதான் அந்த கவிதை ஜெயிக்கும் என்று சொல்கிறார். இதற்கு சான்றாக நான் ஒன்றை சொல்ல முனைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்த விகடனிலே ஒரு கவிதை வந்தது. அந்த கவிஞன் எல்லோரையும் போல சிந்திக்காமல் சற்று வித்தியாசமாக சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறான் என்றால், ஒரு விதவை பெண்மணியை பார்க்கிறான். விதவை பெண்மணியை பார்த்து அவளுக்காக கழிவிறக்கம் கொண்டு பாடுகிறான். கழிவிறக்கம் கொண்டு பாடுகிறவன் அதை புதுமையாக பாடுகிறான். என்ன பாடல் என்றால், ஓ விதவை பெண்ணே, இது உண்மையில வந்தது, என்னுடைய கற்பனையோ கதையோ அல்ல, உண்மையில் வந்தது. ஓ விதவை பெண்ணே, தமிழ் சமுதாயம் மட்டும் உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை, தமிழ் மொழி கூட உன்னை ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறது. விதவை என்று எழுதி பார்க்கிறேன், வேண்டும் என்று நினைத்தால் கூட புள்ளியாக அங்கு பொட்டு வைக்க இடமில்லை. ஆம், தமிழ் மொழி கூட உன்னை ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறது என்று புதிய கோணத்திலே விதவை பார்க்கிறார். இதை கண்ணுற்ற கேட்ட கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்கள் மனதில ஒரு புதிய சிந்தனை வருகிறது. சமுதாயம் வேண்டுமென்றால் விதவை பெண்ணை வேறு விதமாக இழிவு நோக்கிலே பார்க்கலாம். ஒரு தமிழ் மொழி, உயர்வாக போற்றுகிற ஒரு தமிழ் மொழி இந்த விதவை பெண்ணை அப்படி இழிவாக கருதுமா, அல்லது கருதி இருக்குமா, அல்லது படைத்திருக்குமா என்று நினைக்கிறார். அவருடைய சிந்தனை வேறு விதமாக அமைகிறது. அவர் என்ன சிந்திக்கிறார் என்றால், விதவை என்பது வடமொழி சொல். அதற்கு ஈடான தமிழ் சொல் கைம்பெண் என்பதுதானே. இந்த கவிஞன் அதை உணராமல் தமிழ் மொழியை குறை கூறுகிறானே என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர் சொல்லுவது என்னவென்றால், அத மறுத்து அவர் ஒரு மறுப்புரை சொல்லுகிறார். கவிஞனின் உணர்வை மதிக்கிறேன், மொழி மேல் குற்றம் சுமத்துவதை மறுக்கிறேன்.
மொழி மேல் குற்றம் சுமத்துவதை மறுக்கிறேன். விதவை என்பது வடமொழி, அதற்கு ஈடான தமிழ் மொழி கைம்பெண். கைம்பெண் என்று எழுதி பாருங்கள், 1க்கு 2ஆக பொட்டு வைக்க அங்கே இடம் இருக்கிறது என்று சொல்ற. எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க. ஆக இதுல இந்த 3ம் அடங்கி விட்டது. புதிய பார்வை, புதிய சிந்தனை, புதிய வெளிப்பாடு, இவை எல்லாம் அமைகிறது. அதுல அடுத்ததாக நான் சொன்னது, கவிதையில உணர்ச்சி இருக்க வேண்டும். உணர்ச்சி என்றால் அந்த மெய்ப்பாடு, நவரசம் இதெல்லாம் கலந்து வருவதுதான் அந்த உணர்ச்சி அமைய வேண்டும். இன்றைக்கு வறுமை பிடியில் வாடுகின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோடு இன்றைய காலகட்டத்தினுடைய விவசாயிகளும் மாறிவிட்டார்கள். ஒரு கிராமத்தில, ஒரு விவசாய குடும்பத்தில ஆற்றிலே நீர் வராமல் புனல் ஊடிய ஆறுகள் எல்லாம், புனல் ஊடிய ஆறுகள் எல்லாம் மணல் மூடிய ஆறுகளாக மாறிவிட்ட நிலையை உணர்ந்து என்ன செய்வது என்று செய்வதறியாது தவித்திருக்கிற காலத்திலே அவனுடைய குழந்தை பசியால் அழுகிறது. அவனுடைய குழந்தை பசியால் அழுகிறது. பசியை ஆற்றுவதற்கு அவனிடம் எந்த உணவுப் பொருளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு கவிஞன் தன் உணர்ச்சி மேம்பட வெளிப்பட பாடுகிறான். வறுமை பசியில் வாடிய பிள்ளை, வறுமை பசியில் வாடிய பிள்ளை வானை பார்த்து அழுகிறது. வானை பார்த்து அழுகிறது. இதுல ஒரு நுட்பம் இருக்கு. வானை பார்த்து ஏன் அழுகணும்? மழை பெய்யல, நீர் இல்ல, விவசாயம் நடக்கல, அது அந்த குழந்தைக்கு கூட தெரியுது. வானை பார்த்து அழுகிறது. வறுமை பசியில் வாடிய பிள்ளை வானை பார்த்து அழுகிறது. குடுவை நீரை கையில் ஏந்தி, குடுவை நீரில் கையில் ஏந்தி குளிர் நிலவை படம் பிடித்தேன். குடுவை நீரை கையில் ஏந்து குளிர் நிலவை படம் பிடித்தேன். கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கை வந்த நிலவும் காணாமல் போனது. கைவிரல் நடுவே கசிந்த நீரில் கை வந்த நிலவும் காணாமல் போனது. காணாமல் போன நிலவுக்காக கண்ணீர் வெறுக்கி கதறி கதறி அழுகிறது குழந்தை. காணாமல் போன நிலவுக்காக கண்ணீர் வெறுக்கி கதறி கதறி அழுகிறது குழந்தை. காணாமல் போன நதிகளுக்காக நான் யாரிடம் சென்று கதறுவது? காணாமல் போன நதிகளுக்காக நான் யாரிடம் சென்று கதறுவது என்று அந்த உணர்ச்சி மேலோட்டத்தோடு பாடுகிறான். இப்படி அமைவதுதான் ஜெயிக்கிற கவிதைகளாக இருக்கிறது. ஜெயிக்கிற கவிதை. கவிதைகள் எழுதலாம், எல்லா கவிதைகளும் காலம் காலமாக நின்று பேசுமா என்றால் ஜெயிக்கிற கவிதைகள் தான் நின்று பேசும். கம்பராமாயணத்துல 13,000 பாடல்கள் பாடி இருக்கிறார் என்றால் அவர் ஒரு கவி சக்கரவர்த்தி. அவருடைய கவிதைகளை எல்லா கவிதைகளும் ஜெயித்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ஒரு கவிதை, ஒரு பாடல் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வரிகள் தான் மறந்து விட்டது. அதுல சொல்லுகிற கருத்து என்னவென்றால், சுயம்பரம் நடக்கிறது, அதிலே பங்கு கொள்வதற்காக ராமலக்ஷ்மணர் வீதியின் வழியாக வருகிறார்கள். உப்பரிகையிலிருந்து சீதை இதை நோக்குகிறாள். அதைத்தான் அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் தன் மனதை பறிகொடுத்து விட்டால் பிற நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்தார்கள். சுயம்பரம் நடக்கிறது. அதுவே ராமன் வில்லை ஒழித்து விட்டான். வீதியில வருகிற போது மனதை பறிகொடுத்த சீதைக்கு இவன் ராமனா லக்ஷ்மணனா யார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பாடல் படைக்கிறார். என்ன பாடல் என்றால், வில்லை ஒழித்த ராமன் அவனும் வீதியில் பார்த்த ராமன் அவனும் ஒருவராக இருந்தால் என்னை போல பாக்கியசாலி எவர் இருக்க முடியும் என்று நினைக்கிறாள். அப்படி இருந்தால் நான் எவ்வளவு பாக்கியசாலி என்று நினைக்கிற போது அவருடைய நெஞ்சம் விம்மி முன்னே செல்கிறது. ஒருவேளை அவன் வேறு இவன் வேறு என்று இருந்துவிட்டால் என்னை போல துர்பாக்கியவதி யாராக இருக்க முடியும் என்கிற போது அவள் நெஞ்சம் பின்னே செல்கிறது. இல்லை இல்லை, அப்படி இருக்க முடியாது, அவனும் இவனும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற போது நெஞ்சம் முன்னே வருகிறது. ஒருவேளை என்று நினைக்கிற போது பின்னே செல்கிறது. எப்படி அவள் நெஞ்சம் முன்னும் பின்னும் செல்கிறது என்பதற்கு கம்பன் ஒரு உவமை படைக்கிறார். அவள் காதிலே அணிந்திருக்கிற குழை,
எப்படி முன்னும் பின்னும் சென்று வந்ததோ அதை போல இவள் நெஞ்சம் முன்னும் பின்னும் சென்று வந்தது என்று படைக்கிறார். ஆக இப்படிப்பட்ட கவிதைகள் தான் ஜெயிக்கின்றது. ஆகையினாலே இன்றைய கவியரங்கிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் நல்ல ஜெயிக்கிற கவிதைகளை தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு தர வேண்டும் என்ற வாழ்த்துதோடு இந்த முன்னுரையை முடித்துக் கொண்டு கவியரங்கை தொடங்குகிறேன்.